ஈரோடு அருகே கோயில் திருவிழாவில் ஆண்கள் கத்தியோடி நடனம் ஆடியபடி ரத்தத்தை காணிக்கையாக செலுத்தும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தொட்டம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான ஸ்ரீ ராமலிங்கர் ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் கோயில் ஆண்டுதோறும் தை மாத திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வைபவம் அழைத்தல், கரக ஊர்வலம், படைகளும் கொண்டு வருதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வீரகுமாரர்களின் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான ஆண்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தத்தை காணிக்கையாக செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே பொங்கல் திருவிழாவை ஒட்டி காங்கிரஸ் சார்பில் பழனிமலை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் ஈரோடு இபி ரவி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் பழனியப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பொங்கல் திருநாள் பண்டிகையை பழனிமலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு இந்த அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உணவுகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ரணபத்ர காளியம்மன் கோயிலில் சப்த கன்னிகள் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அடுத்த மோர்பண்ணை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரணபத்ர காளியம்மன் ஆலயத்தின் முன்பாக சப்த கன்னிகள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். கிராமத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 7 கன்னி பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் 30 நாட்கள் விரதமிருந்து பொங்கல் விழாவை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவில் முன் வைத்திருந்த குடும்பங்கள் சப்த கன்னிகள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வலமாக வந்து கடற்கரையை வந்தடைந்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் சார்பாக கரகாட்டம் உட்பட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 8க்கும் மேற்பட்ட யானைகள் உலா வருகின்றன. இதனைத் தொடர்ந்து குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரவும் பகலும் முயற்சி செய்து 8 காட்டு யானைகளை குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை டபுள் ரோட் அருகே சாலையை கடக்க செய்தனர். இதனால் சிறிது நேரம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. தமிழர் திருவிழாவான பொங்கல் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடையில் வந்த காவலர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று கரும்பு நட்டு பொங்கல் பானை வைத்து பொங்கலை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காவல் நிலையத்தில் முன்புறம் உள்ள ஆட்டோ நிலைய தொழிலாளர்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்களின் உண்ணத்தை போற்றும் வகையில் தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாளாக தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாநகர தெற்கு காவல்துறையின் சார்பாக தமிழர்களின் பாரம்பரிய உடையை அணிந்து பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி KVR நகர் சரக உதவி ஆணையர் கார்த்திகேயன், தெற்கு காவல் ஆய்வாளர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மும்மதத்தை சேர்ந்த குருமார்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பொங்கல் பானையில் பொங்கலிட்டு உற்சாகத்துடன் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்களும் காவலர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழி சாலையில் சாதி சமூக மத பாகுபாடுகளை கடந்த 69 சமூகங்களை சேர்ந்த மக்கள் 6000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பொங்கலிட்டு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளை செய்தனர். இந்த பொங்கல் விழாவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பாளையம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
பொங்கல் தினத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பறை மேளங்கள் இசைத்தும் பொங்கல் வைத்தும் நடனங்கள் ஆடியும் பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.